இது கியாமத்துடைய அடையாளம். அறிஞர்களுடைய மரணம், நல்லோர்களுடைய மரணம், இவங்கெல்லாம் போவாங்க. மக்கள் ஜாஹில்களை, முட்டாள்களை தலைவர்களாக்குவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, உலமாக்கள் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உயர்த்தப்பட்டா உலமாக்கள் எல்லாம் போயிட்டா ஜாஹில்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஜாஹில் யாரு? எல்லாருக்கும் இன்னைக்கு முஃப்தி யாருன்னா கூகுள் தான் முஃப்தி. ஆலிம்கள்ட்டெல்லாம் கேட்கறதே இல்லை. இவரே கூகுளில் போய் தட்டுவார், அது என்ன ஃபத்வா கொடுக்குதோ அதை கேட்டுக்குவார். கூகுள் தான் இவங்களுக்குலாம் லீட்ரு இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு. இப்போ என்ன ஆகும்? இதில் போய் ஃபத்வா கேட்டால் அது என்ன வழிகேடு தானே அது. அப்போ இதைத்தான் நபிஸுல்லாஹும் சொன்னாங்களோன்னு யோசிக்க வேண்டியிருக்கா? அருமையானவர்களே, அத்தகைய ஒரு பெரிய மகானு தான் அவங்களுடைய மரணம். உலமாக்கள் ஒவ்வொருவரும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஒரு ஆலிம் சொன்னார், நான் எத்தீமாயிட்டேன், ஹஜரத்துடைய இறப்பை என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி. ஏன்னா நல்லவர்களுடைய இறப்பு நம்முடைய உள்ளத்தில் துயரத்தை தரணும். அல்லாஹ் தஆலா இருக்கிற பெரியார்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பறக்க செய்யணும். அவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் சுக்கூனும் சக்கீனாவும் இருக்குது. அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா சுக்கூன் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே நாம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம்.